வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். தமிழ் திரைப்படங்களில் ஒரு நகைச்சுவை நடிகர் பேசிய ஒரு பிரபலமான வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவப்பாக இருக்கிறவன் பொய் பேச மாட்டான். இது என்னடா புது பொருளையாக இருக்குது, சிவப்பாக இருக்கிறவன் ஏன்டா பொய் பேச மாட்டான்னு ஒரு டயலாக் நீங்கள் நகைச்சுவை காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. சரியா? அதாவது சிகப்பாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதாக ஒரு காட்சி அதில் இருக்கும். அது உண்மையா பொய்யா அந்த ஆய்வுக்கு வேணாம். ஆனால் ஒருவருடைய நிறத்தை வைத்து தரத்தை முடிவு செய்கிற ஒரு தலைமுறைக்கு நாம் வந்துவிட்டோம். அப்படியா சார் சொல்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு ஹோட்டலுக்கு நான் போயிருக்கிறேன். என் பக்கத்து டேபிளில் ஒரு ஃபேமிலி, அவங்க 3 பிள்ளைங்களோட வந்திருக்காங்க. அவங்க அப்பா அந்த பிள்ளைங்களையே ஆர்டர் பண்ண சொல்கிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. அந்த பிள்ளைங்க ஆர்டர் பண்ணிவிட்டு ஒன்று சொன்னாங்க, ஐ வாண்ட் ஒயிட் சட்னி. இன்னொரு பிள்ளை, நோ நோ ஐ வாண்ட் ரெட் சட்னி. இன்னொரு பிள்ளை, நோ நோ ஐ வாண்ட் க்ரீன் சட்னி. ஆர்டர் பண்ணதெல்லாம் வேறு. அவங்க சொன்ன சட்னி, ஒருத்தர் ஒயிட் சட்னி, ஒருத்தர் ரெட் சட்னி, ஒருத்தர் க்ரீன் சட்னி. ஒயிட் சட்னினா என்ன உங்களுக்கு தெரியும், தேங்காய் சட்னி. ரெட் சட்னினா என்ன, தக்காளி சட்னி. க்ரீன் சட்னி புதினா சட்னி, ஏதோ ஒரு சட்னி. இப்போது இந்த 3க்குள்ளே தேங்காய் தான் அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் இல்லையா, அதான் உள்ளீடு. தக்காளி தான் அதனுடைய உள்ளீடு, புதினா தான் உள்ளீடு. அந்த உள்ளீடை வச்சு பேர் சொல்கிறது இல்லை. இப்போ எதை வச்சு? கலரை வச்சு. எனவே நிறத்தை வைத்தே தரத்தை முடிவு பண்ணுகிற ஒரு தலைமுறையாக நாம் வந்துட்டோம். இந்த சூழல் மாறணும். ஒரு மனுஷனை அவனை பார்த்து, சிலரை பார்த்தா ஒரு மாதிரி தோற்றம் தெரியும், அவனை பார்த்தாலே ஒரு திருட்டு பையன் மாதிரி இருக்கான்னு நீங்கள் சொல்லுவோம். ஆனால் ரொம்ப நல்லவனாக இருப்பான். ரொம்ப சில பேர் ஜென்டிலாக ரொம்ப பிரம்மாண்டம் வரும், உலகமாக அயோக்கியனாக இருப்பான். எனவே வெளியீடுகளை பார்த்து ஒருவரை முடிவு செய்யக்கூடாது. அவன் உள்ளான அவனோட பழகி அவனோட உள்ளீடு என்ன அப்படிங்கிறத பொறுத்தான். ஏன்னா நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. சில பேர் நல்ல சாதனை செஞ்சுட்டு ஒளிஞ்சு இருப்பான். சில பேர் ஒன்றும் செய்யாமல் பந்தா பண்ணுவான். இது மாதிரி ஆட்களை பார்க்குறோம் இல்லையா? எனவே உள்ளீடுகளை வைத்து ஒருவனை முடிவு செய்ய வேண்டுமே தவிர வெளியே இருக்கிற ஆடையை, தோற்றத்தை, பந்தாவை வச்சு பார்த்து முடிவு செய்யக்கூடாது. சிவப்பாக இருக்கிறவெல்லாம் பொய் பேச மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் தவறு. இந்த சட்னிக்கு எப்படி நம்ம கலரை வச்சு முடிவு பண்ணுறோம்? அதுக்குள்ளே தேங்காய் இருக்குது. தேங்காய் இருக்கிறதுனால தான் அந்த ஒயிட் கிடைக்குது. தக்காளி இருக்கிறதுனால தான் அந்த சிவப்பு கிடைக்குது. புதினா இருக்கிறதுனால தான் அந்த பச்சை கிடைக்குது. ஸோ இந்த கலருக்கே உள்ளே இருக்கிற அந்த பொருள்கள் தான் காரணம். எனவே உள்ளான விஷயங்களை தெரிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்றைக்கி எப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு ஆய்வு படித்தேன், ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. யாரெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ பொருளை யூஸ் பண்ணுறாங்களோ, அதிகமாக யூஸ் அண்ட் த்ரோ பொருளை யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க தான் உறவுகளையும் அதே மாதிரி பயன்படுத்தி போட்டுறாங்க. யூஸ் அண்ட் த்ரோ, பயன்படுத்தி பாழ்படுத்துதல் அல்லது பயன்படுத்தி தூக்கி எறிதல் அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டலாம் ஒரு பழக்கம் இருக்கும். இந்த சின்ன பழங்கால பொருளை பத்திரமா வச்சுருப்பாங்க. அது கிழிஞ்சு கிழிஞ்சு போயிருக்கும். நம்ம திட்டோம்ல, அதான் உடஞ்சி போயிடுச்சே, அதான் ஒன்றுக்கு அது தூக்கி போட்டு வேறு வாங்குங்களேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க அதையே பத்திரமா வச்சுருப்பாங்க. அது ஒரு நமக்கு நகைச்சுவையாக வேடிக்கையாக தெரியுது. அது என்ன குணம் தெரியுமா? எப்போதுமே பழமையை அவங்க பாதுகாப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற ஒரு கலாச்சாரத்துக்கு உண்டு. ஆனால் பெரியவங்க பழசை வச்சுருப்பாங்க. அது சில நேரத்தில் யூஸ் இல்லாமல் இருக்கும், ஆனால் அது பாதுகாத்து வச்சுட்ருப்பாங்க. அது என்ன குணம் தெரியுமா? எப்பொழுதும் பழைய உறவை, பழைய நட்பை, பழைய ஸ்நேகத்தை மறக்காதவங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ ஒன்று பழசாயிடுச்சுன்னா போடவே கூடாதா? நீ உங்கள்கிட்ட பழசாயிடுச்சுன்னா போட மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நல்லா புரிஞ்சுங்க, பழசு வேறு, பழமை வேறு. இப்போ எங்கள் அப்பா வச்சுருக்கிறத பேனா பழசு, அதில் எடுத்து நான் ஒரு புதிய கவிதை எழுதுனா அது புதுசு. இல்லை, எங்கள் அப்பா எழுதின கருத்துக்கள் பழமையானது, அது நல்ல கருத்துக்களாக இருக்கும். அந்த பேனா பழசாக இருக்கலாம், ஆனால் அந்த கருத்து பழமையான கருத்து வலிமையானதாக இருக்கும். எனவே பழசை தூக்கி போடலாம். பழமையை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எனவே வெளியரங்கமாக முடிவு செய்வது, பயன்படுத்தி தூக்கி எறிவது, இந்த கலாச்சாரங்களிலிருந்து நாம் மீண்டு வருகிற பொழுதுதான் மனித மதிப்பீடுகளும் பண்பாடுகளும் கலாச்சாரமும் இந்த சமூகத்தில் காக்கப்படும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.